என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகியானவள் உன் முன்னால் 2 மங்களகரமான பொருட்களை கொண்டு வைத்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த 2இல் ஒன்றை நீ தொட வேண்டும். அது உன் தாயானவள் நான் எதிர்பார்த்ததாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ என்னிடம் கேட்ட ஒன்றை நாளை உன் கைகளில் சர்வ நிச்சயமாக ஒப்படைக்க உன் தாயானவள் நான் வருகின்றேன். என் தங்கமே, நான் உன்னை தேடி வரவேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்திருக்கின்றது. ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நினைத்ததை அடையப் போகின்ற சூழ்நிலை வந்துவிட்டதல்லவா? என் தங்கமே, நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நாளை நீ விரும்பியதை உன் கைகளில் ஒப்படைப்பது உறுதியான விஷயம். என் குழந்தையே, நீ நினைத்திருக்கலாம், அம்மா 2இல் ஒன்றை தொடச் சொல்கின்றாயே, நான் எதை தொடுவது? உனக்கு பிடித்தது குங்குமம். ஆனாலும் திருநீறு ஒன்றும் சளைத்ததல்லவே. நான் எதை தொடுவது என்று என் பிள்ளை நினைக்கின்றாயல்லவா? என் தங்கமே, நீ 2இல் எதை தொட்டாலும் இன்று உனக்கு கிடைக்கப் போவது நல்ல வாக்குதான். நான் எதற்காக இந்த 2ஐயும் உன் முன்னால் வைத்திருக்கிறேன் என்றால், என் தங்கமே, என்னுடைய குழந்தைகளின் சிலர் குங்குமத்தை தொட முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது எனக்கு மனதிற்கு வேதனையாக இருக்கின்றது. நான் என்னுடைய குங்குமத்தை உன்னை தொடச் சொல்லி உனக்கு நல்ல வாக்கு தருவதாக இருந்தால் என்னுடைய பிள்ளைகள் சற்று யோசித்து நிற்பார்கள். அதற்காகத்தான் அவர்களுக்கென்று திருநீரையும் சேர்த்து வைத்து அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன். 2இல் எதை தொட்டாலும் என் பிள்ளைக்கு நாளை வாழ்க்கையில் மிக பெரியதொரு ஆச்சரியம் ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தை, வேண்டும் என்று என்னிடம் கேட்டு நின்ற விஷயம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறப் போகின்றது. என் தங்கமே, எல்லோருக்கும் எளிதாக கிடைத்து விடாத சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு மிகவும் எளிதாக நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயம் உன் மனதை இத்தனை நாட்களும் வேதனைப்படுத்தி உன்னை கவலையின் உச்சத்திற்கு கொண்டு சென்றதோ அந்த விஷயம் நாளை உன் வசமாக மாறப்போகின்றது. என் பிள்ளை, சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்நோக்கி நீ இன்று இரவை கடந்து வர வேண்டும். நாளைய விடியலில் என் குழந்தைக்கு நல்ல விடியலாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயமும் உன் கைகளில் இருக்கப் போகின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளை, நீ ஒவ்வொரு முறை இந்த தாயானவள் என்னை நோக்கி நீ ஆசைப்பட்ட விஷயங்களை கேட்கும் பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் தெளிவாக உணர வேண்டும். என் குழந்தை, உண்மையான எண்ணத்தோடு இந்த தாயானவள் என்னை தேடி வரும் பொழுது நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. துணிச்சலோடு வாழ்க்கையில் செயல்படுவதற்கு எப்பொழுது நீ முடிவெடுத்தாயோ அப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையின் பாதி அபாயத்தை நீ கடந்து விட்டாய் என்பது உறுதியான விஷயமாக மாறிவிட்டது. என் பிள்ளையே, உப்பையும் உரிமையையும் அதிகமாக எடுத்தால் உணவும் உறவும் கசந்து போகும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்க வேண்டும். அளவுக்கு மீறினால் எல்லாமே விஷயமாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அதுபோல எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடாது. ஏமாற்றங்கள் கிடைக்கும் பொழுது அதனை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். ஒருவரின் அன்பு உன்னை பெருமைப்படுத்தினால் அதன் கரம் பற்றி நீ முன்னேற பார்க்க வேண்டும். சிறுமைப்படுத்தினால் அந்த உறவை கை கழுவிவிட்டு நீ முன்னேற பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய சிரிப்பில் மறைந்து கிடக்கின்ற இந்த வழிகளை எல்லாம் யாரால் கண்டறிய முடிகின்றதோ அவர்கள் மட்டும்தான் உனக்கு சிறந்த உறவுகளாக இருக்க முடியும். எல்லோரிடத்திலும் உதைபடுகின்ற கால்பந்தாக இருந்து விடாதே. சுவரில் எரிந்தால் திரும்பி வந்து அதில் முகத்தில் அடிக்கும் கைப்பந்தாக நீ இருக்க வேண்டும். மற்றவர்களின் காலில் உதைபடுகின்ற நிலை ஒரு நாளும் உனக்கு வந்துவிடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். ஆளுக்கொரு வேஷம்.
நேரத்திற்கு ஒரு பேச்சு என்றிருப்பவர்கள்தான் அவர்களின் வாழ்க்கையை மிகவும் எளிமையாக எதிர்கொள்கிறார்கள் என்று என் குழந்தை நினைக்கின்றாய். நேரத்திற்கு தகுந்தாற் போல தன்னுடைய பேச்சுக்களை மாற்றிக்கொள்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் எளிதில் கடந்து வந்தவர்கள் கிடையாது. பல அடிகளை வாழ்க்கையில் பட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த நேரத்தை கடந்து செல்வதற்கு தனக்கு என்ன தேவையோ அதை பேசிவிட்டு செல்கிறார்கள் என்று அர்த்தம். உனக்கு திறமை இருந்தால் நீயும் அதை செய்ய வேண்டும். பொய்யும் புரட்டுகளும் இருக்கக்கூடாது. மற்றபடி உன்னுடைய திறமையினால், உன்னுடைய வாய் சாமர்த்தியத்தினால் எதையுமே நீ நிறைவேற்றி கொள்ளலாம். என் தங்கமே, உன் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றவர்கள் உன் மீது கோபப்பட்டால் முதலில் நீ அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு நாள் அவர்கள் இந்த உண்மையை உணர்ந்து வரும் பொழுது பேசுவதற்கு உனக்கு வார்த்தைகள் தேவைப்படும். அதனால் ஆரம்பத்திலேயே வார்த்தைகளை உதிர்த்து விடுவாதே. ஏனென்றால் உன் பக்கம் உண்மை இருக்கும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு நாள் தெரிய வரும் பொழுது உன்னை தேடி வந்துதானே ஆக வேண்டும். என் தங்கமே, நிஜத்தில் இந்த வாழ்க்கையை தேடி நீ களைத்து போன பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை இன்னமும் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனை சூழ்நிலைகளை கடந்தும் நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். எல்லா பயணங்களும் நீ நினைத்த இடத்தில் போய் முடிவது கிடையாது. வழி தவறி போகின்ற சில பயணங்கள்தான் உனக்கு வாழ்க்கையின் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். ஆனால் கற்றுக் கொடுத்த பிறகும் அந்த வழி தவறிய பாதையில் நடக்கக்கூடாது. திருந்தி நல்ல வழிக்கு நீ வந்துவிட வேண்டும். என் குழந்தையே, எப்படி கற்றுக்கொள்வது என்பதுதான் இந்த வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான திறமை என்பதை புரிந்து கொள். பொறுமையை விட மேலான தவம் வேறு எதுவும் கிடையாது. திருப்தியை விட வாழ்க்கையில் மேலான இன்பம் என்று எதுவும் கிடையாது. இரக்கத்தை விட உயர்ந்த அறம் வேறு எதுவும் கிடையாது. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் வேறு எதுவும் கிடையாது. இவையெல்லாம் உன்னிடத்தில் இருந்தால் உன் வாழ்க்கை உன் வசமாகிவிடும். நம்பிக்கை வை, ஏமாந்து போ, கற்றுக்கொள். யாரையுமே நம்பக்கூடாது என்றல்ல, யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று. என் பிள்ளையே, இது உனக்கு தெரியும் சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வர வேண்டும். யாரை பற்றியும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளாமல் பழகுவது, அவர்களை பற்றி தெரிய வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கானதை சரியாக நீ தேர்ந்தெடுப்பதையும் நீதான் பின்பற்ற வேண்டும். சூழ்நிலைகள் எல்லாம் எளிதாக இருக்கும் பொழுது நீ யார் என்று தெரிவதில்லை. சூழ்நிலை கடினமாக இருக்கும் பொழுது, சவால்கள் அதிகமாகும் பொழுதுதான் உனக்கே நீ யார் என்று தெரியும். எப்படி தெரியுமா? அதனை எதிர்கொள்ள நீ எப்படி துணிகின்றாயோ அதை பொறுத்துதான் உனக்கு தெரிய வரும் நீ யார் என்று. வாழ்க்கையில் முதலில் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய். எதையும் கட்டாயப்படுத்தாதே. எப்போதும் கடந்த காலத்தில் இருந்து விடுதலை பெற்றே நீ இருக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த காலம் அங்கிருந்து அதன் பிறகு நீ கட்டுப்படுத்தி கொண்டு அதை உன்னோடு அழைத்து கொண்டே வந்தால் உன்னால் இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ளவே முடியாத சூழ்நிலை வந்துவிடும். என் பிள்ளையே, வாழ்க்கை என்பது வேகமாக சென்று கொண்டிருக்கின்றதல்லவா? அது எதற்காகவும் இங்கு காத்திருக்காது. நீ பழையனவற்றை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால், கடந்து வந்த பாதைகளை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் எல்லாமே வேகமாக ஓடிவிடும். நீ மட்டும்தான் அங்கே அப்படியே நின்று கொண்டிருப்பாய். காலம் ஓடிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நீ எப்போதும் தேடி செல்கின்றாயோ அப்போதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும் என்பதனை முதலில் புரிந்து கொள். ஆசைகளை விட்டுவிட்டு துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையை தேடிப்பார். நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் நிலையாக கிடைக்கும். என் பிள்ளையே, இந்த வராகியானவள் நாளை சர்வ நிச்சயமாக நீ விரும்பிய ஒன்றை உன் கைகளில் தருகின்றேன். இனி இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறிவிடும். அதற்கு உன் தாயானவள் நான் என்றென்றைக்கும் உன்னோடு துணை இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அம்மாவினுடைய அன்பினை பெற்றுவிட்ட பிறகு எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை.
நான் என்றும் உன் கரம் பற்றி உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். நாளைய விடியலை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.